இன்றைக்கு தமிழகத்திலே இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கொடுமைக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஊரிலே ஒரு நாய் அல்லது ஒரு நாயினுடைய விலை 5000 ரூபாய், ஒரு எருமை மாட்டினுடைய விலை 30,000 ரூபாய், ஒரு வாக்காளருடைய விலை இன்றைக்கு 500 ரூபாய். இந்த நிலையை மாற்ற வேண்டும், இந்த நிலையை மாற்ற வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய நண்பர்கள், நான் உட்பட, வடபகுதிக்கு நாங்கள் தேர்தல் அலுவலராக செல்லுகிற பொழுதெல்லாம் நாங்கள் காண்கிற காட்சி, இங்கே இருக்கக்கூடிய அளவிற்கான பணப்புழக்கம் அங்கே இல்லை என்பதுதான் உண்மை, இல்லை என்பதுதான் உண்மை. எனவே மிக கொடுமை என்னவென்று சொன்னால், அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஊழல்வாதிகளாக மாறுவது என்பது ஒரு கொடுமை. இன்னொரு கொடுமை, அதைவிட மிகப்பெரிய கொடுமை என தெரியுமா? அதிகாரத்தில் இருப்பவர்கள் மொத்த சமூகத்தையுமே ஊழல்வாதிகளாக மாற்றுவது என்பது இன்னொரு கொடுமை. ஆக இன்றைக்கு மொத்த சமூகமும் இன்றைக்கு ஊழல்மயமாக போய்கொண்டிருக்கக்கூடிய கொடுமை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த குரேஷி அவர் சொல்லுவார், கரப்ஷன் இன் இந்தியா கேன் பி ட்ரேஸ்ட் டு எலெக்ஷன் ஃபண்டிங் என்று அவர் சொல்லுவார். அதாவது இந்த நாட்டிலே ஊழல், இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஊழல், அதனுடைய ஊற்றுக்கண்ணாக இருப்பது இந்த தேர்தலுக்கு நிதி அளிக்கக்கூடிய அந்த சூழல் என்று சொல்லுவார். எனவே அன்பிற்குரியவர்களே, இது பற்றியெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். உங்களிடத்தில் ஆற்றல் இருக்கிறது. இன்றைக்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி அங்கே அரசிடத்திலே திட்டங்களிலே எவ்வளவு செலவினங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு அரசே வழங்கி இருக்கிறது. எனவே மிகச்சரியாக பயன்படுத்தி நீங்கள் நம்முடைய மக்களினுடைய வரிப்பணம் மிகச்சரியாக செலவழிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.